ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். அது நேம்லயே நமக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா? மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் என்ன, அவங்க எந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பாக்குறதா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். இது எதுக்காகனா மேக்சிமம் இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ல தான் இது எல்லாமே அண்டர்ல வரும். பட் நமக்கு சிலபஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பார்ட்டே வந்து கொடுக்கலாம். அவங்க டைரக்டா வெறும் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க பேஸ்ட் ஆன் த ஹெச்ஆர் ரிலேஷன்ஷிப். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலமா அவங்க அப்ரோச் மூலமா எப்படி வந்து அவங்க இது பண்றாங்க. அப்ப இது என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட். லேபரும் மேனேஜ்மெண்ட்டும் எப்படியெல்லாம் வந்து எந்த மாதிரி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும், எஸ்பெஷலி இந்த மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ்ல அப்படிங்கறத பத்தி பேசுறதா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ். இது எதுக்காக இது ஒரு பார்ட்டா கொண்டு வந்திருக்காங்க, என்ன எய்ம் இதோடது, என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் என்னோட வியூவை சொல்றேன், நீங்க அந்த வியூ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி என்ன பண்றான், ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற எல்லா ஒப்பீனியனும் சொல்லுவான். அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ஆகும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் சிஸ்டமா இருக்கும் அட் ஆல் லெவல்ஸ். இப்ப லோ லெவல்ல இருக்கவங்க டாப் லெவல்ல இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. தென் சேம் டாப் லெவல் மிடில் லெவல்ல இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் லெவலுக்கு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அப்ப அது எல்லா லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதான் இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அது அந்த அதாவது அந்த ஒர்க்கர்ஸ்குள்ளயும் அமங் த ஒர்க்கர்ஸ்குள்ளயும் அவங்களுக்குள்ள ஒரு பிலாங்கிங்னஸ், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு டுகெதர்னஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து ஒரு ஒர்க்கர்ஸும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க்கர்ஸ்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அமங் ஒர்க்கர்ஸ்குள்ளேயே அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிப்பாங்க. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இட் ஹேண்டில் த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். கண்டிப்பா வந்து இப்ப டே டு டே லைஃப்ல காம்படிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன்அவாய்டபிள். அந்த காம்படிஷன் அப்படிங்கறத நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா சாரி அந்த லோ லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட கூட நம்மளுடைய என்ன கேட்கணும், ஒப்பீனியன்ஸ் கேட்கணும். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் சொல்லாம இப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆல் ஓவர் த சொசைட்டில இருக்கும். ஈவன் வந்து நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அதே அவனோட சரௌண்டிங்லயோ இல்ல அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லயோ இல்ல அந்த எம்ப்ளாயிஸோட ரிலேட்டிவ்ஸ்லயோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சேம் இண்டஸ்ட்ரீஸ்ல வேற எங்காவது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் மேனேஜ்மெண்ட் பத்தி என்ன பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. என்னோட மேனேஜ்மெண்ட் இப்படி இருக்கு, உன்னோட மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கா. இப்ப ஈவன் வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்கன்னா உங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கு, எங்க ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி அந்த ஒர்க்கர் ஸ்கூல்லயும் என்ன இருக்கும், கண்டிப்பா வந்து அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சென்ஸ்ல அவங்களோட கான்ட்ரிபியூட் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டா கொடுப்பான். அப்ப அவனுக்கும் வந்து என்ன இருக்கு, அவனுக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல கொண்டு வந்ததுதான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். இது இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இவனுக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட இந்த பார்ட்டிசிபேஷன் மூலமா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை என்ன பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அது மூலமா என்ன ஆகும், நீ உனக்கு ஏதாவது ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, பிசினஸோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, ஷார்டேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது மெஷினரி வந்து புதுசா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் எங்களோட டீம்ல இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்த்து இருந்தாங்கன்னா என்னோட ப்ரொடக்டிவிட்டியை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவான், அவனோட ஒப்பீனியன் சொல்லுவான். அதை வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். அப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹார்மோனி அப்படிங்கிறது இதுதான், என்னது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையில இருக்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் ஹார்மோனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸினால என்னது, என்னுடைய சுதந்திரம், அதாவது எனக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுதான் என்னது இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றது. தென் லெஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். இப்ப அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த கம்பெனில அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அப்ப அதுல வந்து அவனுடைய ப்ராப்ளம்ஸை வந்து கண்டிப்பா வந்து அவன் என்ன பண்ணிக்குவான், ஷேர் பண்ணி சொல்லிடுவான். அப்ப இருக்கும்போது அவன்
இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆக வேண்டிய பாசிபிலிட்டிஸ் இருக்காது. தென் சேம் திங்ஸ் நம்ம வந்து எம்ப்ளாயிஸா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னோவேட்டிவ்ஸ் இருக்காது, கிரியேட்டிவிட்டி இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய சக்சஸ்க்கு அவங்க எம்ப்ளாயிஸோட ஐடியாஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவன் வந்து நம்ம கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரியிலயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய என்ன பண்றாங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸோட ஒப்பீனியனையும் கேட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல என்ன பண்றாங்க, சக்சஸும் ஆயிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கரை என்ன பண்றாங்கன்னா அப்ரிசியேஷனும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ். எதுக்காக நம்ம ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷனை அலோவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் இஸ் நத்திங் பட் டைப்ஸ். எந்த மாதிரி எல்லாம் எந்த விதத்துல எல்லாம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும், ஒரு கம்பெனில அவன் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவன் பார்ட்டிசிபேட் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துட்டோம்னா எது வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஒரு கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு 6 டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. consultative participations, informative participations, administrative participations, then associative participations, decisions participations, ownership participations. அப்ப அவன் பார்ட்டிசிபேட் பண்றதுலயே ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதையே அந்த மேனேஜ்மெண்ட்டையே என்ன பண்றாங்க, டிவைட் பண்றாங்க. எந்தெந்த மாதிரி ப்ராசஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்டேட்டிவ்ங்கிற வேர்ட்லயே நமக்கு என்ன மீனிங் புரியும், அவனோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டன்ட்டுக்காக போறோம்னா போன உடனே என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டுட்டு அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் கன்சல்டேஷன்ஸ். ஒரு லாயர்ஸ் கிட்ட போனாலும் சேம் அதேதான். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு புது கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒப்பீனியனை, அதாவது ஒரு மெம்பரா அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணலாம், அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட வியூ பாயிண்ட்ல இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்சல்டேஷன் கொடுக்குறான் இல்லையா, அதுதான் வந்து கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க, மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்ப அவங்க எதுல எல்லாம் அவங்களுடைய கன்சல்டேஷனை வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ், ஒர்க் இப்படி இருக்கணும், என்னோட ஹெல்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், தென் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், என்னுடைய ஆபீஸ்க்கு வந்து டிராவல் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, மேபி வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா வந்து ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ் பத்தி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். தென் அடாப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி, புதுசா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கும்போது அதை பத்தியும் அவங்க என்ன பண்ணலாம், நம்ம ரொம்ப ஓல்டு மெஷினரியை வச்சுதான் நம்ம இன்னும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய நியூ டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணி நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் கன்சல்டேஷனை கொடுக்கலாம். தென் ப்ராப்ளம் எமிட்டேட்டிங் ஃப்ரம் இட், இதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட அதை என்ன பண்ண முடியும், அவங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ். அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி, நாட் பியூர்லி அட்வைசரி, பட் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே யாரோட தான், அவங்க கவுன்சிலோட தான். பட் அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம், ஒரு அட்வைஸை வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு மாரல் சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்றது அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ். தென் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் we know the very well. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது, அவங்களுடைய அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மேனேஜ்மெண்டோட அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர்ஸ் அலோவ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு அதை அவங்க கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு சூப்பர்வைசரி பவர்ஸ் கொடுப்பாங்க. இதுவும் எந்த மாதிரி ஏரியாலாம் தருவாங்கன்னா வெல்ஃபேர்லயும், சேஃப்டிலையும், பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயும் ஒர்க்கர்ஸ பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. This is called as administrative participations. Then decisive is nothing but decision making. Decisive அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கிறது. அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம முடிவெடுக்கிறதுக்கு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணலாமா அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுக்குது அப்படின்னா அது மோரார்லெஸ் அது எம்ப்ளாயிஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அப்போ ஒர்க்கர்ஸோட ஒப்பீனியனையும் கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஜாயின் டுகெதர், ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி அவங்களுக்குன்னு ஒரு டெசிஷன் சொல்றாங்க. அந்த டெசிஷன்ல எது பெஸ்ட் சாய்ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா டெசிஷனா எடுக்கிறாங்க. அதுதான் வந்து டெசிசிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, என்னதான் வந்து நீ என்னோட டெசிஷன்ல வந்து நான் உன்னை கூப்பிட்டு உன்னோட ஒப்பீனியன் கேட்டா கூட
அந்த டெசிஷனை எடுக்கிற முழு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப மேக்சிமமா இருக்கும். அப்ப அவங்க 2 பேத்துக்குமே பவர் கொடுக்குறாங்க. அந்த பவர்ஸ் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா டெசிஷன்ஸை எடுக்கிறாங்க. அப்போ போத் ஹாவ் அ டெசிசிவ் பவர்ஸ். அப்ப அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த டெசிஷனுக்காக அவங்களை கூப்பிடுவாங்கன்னா ரிகார்டிங் த எக்கனாமிக், பினான்சியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ். ஒரு பாலிசிஸ் வந்து டிசைட் பண்றது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் டிசைட் பண்றது, சேலரி பிக்ஸ் பண்றது, இனிஷியேட்டிவ்ஸ் இன்சென்டிவ்ஸ், போனஸ், இந்த மாதிரி இடத்துல எக்கனாமிக்கலா, பினான்சியலா, இந்த மாதிரி பாலிசி ஃபார்முலேஷன்ல எல்லா இடத்துலயுமே ஒர்க்கர்ஸோட ஒப்பீனியனை கேட்பாங்க. அவங்களையும் அந்த டெசிஷன்ஸ் ப்ராசஸ்ல எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து டெசிசிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப நமக்கு இருக்கிற பார்ட்டிசிபேஷன்ல எந்தெந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன்ல அவங்களுக்கு என்ன ஒர்க்கு, தென் அவங்களுக்கு எந்த ஏரியால அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கன்சல்டேட்டிவ் அப்படின்னா வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ்ல, அசோசியேட்டிவ் அப்படின்னா வந்து இட் இஸ் ஒரு அட்வைசரி பாடியா இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கும்போது சேஃப்டி, பெனிஃபிட்ஸ், ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்றது ஒரு எக்கனாமிக்கல், பினான்சியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்ப எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு, எந்த போர்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்ல அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல ஒர்க்கர்ஸ் டைப்ஸ்ல எஸ்பெஷலி வந்து அவங்க எந்த பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க, அது எந்த டைப் கேட்டகரிக்கு கீழே வருது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். Then grievance management. Next topic is grievance management. Grievanceனாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு different opinion of the employees and management. ஒரு dispute between the employees and management. எதுலன்னு பாத்தீங்கன்னா அந்த condition of employment. இப்போ grievanceங்கிறது எல்லா இடத்துலயும் கிடையாது. எனக்கு ஒரு பர்சனலா உன் மேல ஒரு வெறுப்பு இருக்கு, நீங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இல்லாம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ல இருக்கிற கருத்து வேறுபாடுகள் யார் 2 பேத்துக்கும், எம்ப்ளாயிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஒரு எம்ப்ளாயிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்க ஒரு கருத்து வேறுபாடு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அதாவது எப்பெல்லாம் ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபீல் பண்றா எதை பத்தி அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன்ல நடக்கிறது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு அன்ஃபேரா இருக்கு, அப்ப அப்படி நினைக்கும் போது அவன் என்ன பண்ணலாம், அது வந்து கிரீவன்ஸ்க்கு கீழே கொண்டு வரலாம். அப்ப அந்த கிரீவன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில சர்டன் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணாதான் அது என்னது grievances, or otherwise it is not considered as a grievances. அப்ப என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is perceived the non fulfillment of one's expectations. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். மேபி நம்ம சேலரியோ இல்ல நம்மளுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸோ இல்ல அவங்க நம்மள ட்ரீட் பண்றதோ இது எல்லாமே வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருப்போம் ஒரு எம்ப்ளாயியா. அதுல ஏதாவது டிஸ்சாட்டிஸ்பாக்சன்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா that is coming under the grievances of the organizations. Same ஒரு எம்ப்ளாயி வந்து it is not due to the personal or family problem. பர்சனலா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, அதனால என்னால இந்த டைமுக்கு வர முடியாது அப்படிங்கறதெல்லாமே எதுக்கு கீழே வராது, கிரீவன்சஸ்க்கு கீழே வராது. தென் some reasons வந்து would be real or imaginary or discussed. ரியலா இருந்துச்சுன்னா அங்க ஏத்துப்பாங்க, அது என்னோட இமேஜினேஷனாவோ இல்ல நானே வேணும்ட்டே வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏதாவது சொல்றேன் அப்படின்னாலும் அது கிரீவன்சஸ்க்கு கீழே வராது. தென் the discontent may be voiced or unvoiced. அதாவது அவங்க 2 பேத்துக்கு உள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க சொல்லி இருக்கணும், வாய்ஸ்ட் அப்படிங்கறது ஓரலாவோ அவங்க சொல்லியிருந்தா மட்டும்தான் அது கிரீவன்சஸ்க்கு கீழே வரும். அது சொல்லல அப்படிங்கும் போது அது கிரீவன்சஸ்க்கு கீழே வராது. இதெல்லாமே அதோடைய ஃபீச்சர்ஸ். அப்ப சிம்பிளா நம்ம கிரீவன்சஸ்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கண்டென்ட்மெண்ட் ஆர் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இன் அன் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயிக்கு அவனோட வேலையில ஏதோ ஒரு விதத்துல சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா அது கிரீவன்சஸ்க்கு கீழே அவன் எடுத்துட்டு வருவான். அது எது ரிலேட்டடா இருக்கணும், என்டர்பிரைஸ் ரிலேட்டடா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் அவன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். he is working in that particular organizations. அப்ப இது may be expressed வந்து it may not be expressed and even not be valid. அவன் கண்டிப்பா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவன் சொல்லல அப்படின்னா அது வேலிட் கிரீவன்சஸா இருக்காது. அதே மாதிரி அந்த கிரீவன்சஸ் வந்து எதனால உருவாயிருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மேனேஜ்மெண்டோட பிராக்டிசஸ்னாலதான் இந்த மாதிரி ஒரு கிரீவன்சஸே அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன்னா அது நடக்கலைன்னா அது மூலமா எனக்கு ஒரு ப்ராப்ளம். தென் மேனேஜ்மெண்டோட ப்ராக்டிசஸ்னால இப்ப என்னென்ன காசஸ் ஆஃப் கிரீவன்சஸ், எதனால எல்லாம் அந்த கிரீவன்சஸ் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காசஸ் வந்து வேஜஸ். வேஜஸ் தான் வந்து என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு கரெக்டான சேலரி கொடுக்கல, இல்ல கரெக்டான டைமிங்ல கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த சேலரியில தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கும் இவனுக்கும் எம்ப்ளாய்க்கும் என்ன வரும், ஒரு ப்ராப்ளம் வரும். இல்ல ஒரு கொஞ்ச நாள் நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட சேலரியை நீங்க வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்கல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல கிரீவன்சஸ் வரும். தென் சூப்பர்விஷன்ங்கும் போது சூப்பர்விஷன் இஸ் கம்மிங் அண்டர் த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வந்து அவங்களுடைய சூப்பர்விஷன்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பு சொல்றது, இல்ல அவங்கள வந்து கரெக்டான கைடன்ஸ் இல்லாம இருக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு லாசஸ்க்கு அவங்கள வந்து உங்களாலதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இது எல்லாமே அந்த கிரீவன்சஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 சின்ன அட்வான்ஸ்மெண்ட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோ பண்ண சொல்லிட்டே இருக்கலாம். இல்ல இந்த எம்ப்ளாயி வரல, அவனோட பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க, இல்ல ஓவர்லோடு கொடுக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கிரீவன்சஸ் அரைஸ் ஆகும். தென் ஜெனரல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், கரெக்டான ஒரு வென்டிலேட்டடான ஒரு ரூம் இல்லாம இருக்கிறது, இல்ல ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாம இருக்கிறது. இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருக்கணும், ஃபயர் அலாரம் வச்சிருந்திருக்கணும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல அவனுக்கு இருக்கணும். அப்ப அதுல ஏதாவது ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கூட அவன் என்ன பண்ணலாம், அதே மாதிரி அவனோட ட்ரெஸ்ஸா இருக்கலாம், யூனிஃபார்மா இருக்கலாம், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பார்த்தா ஒர்க்கிங் கண்டிஷன்ல வரும். தென் கலெக்டிவ் பார்கெனிங், இது எங்க படிச்சோம் நம்ம ப்ரீவியஸ், நம்ம ஒன் ஆஃப் த ட்ரேட் யூனியன்ல ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ்னு சொல்லி படிச்சோம் பாத்தீங்களா, கலெக்டிவ் பார்கெனிங். எல்லாரும் சேர்ந்து, ட்ரேட் யூனியன் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்கெயின் பண்றது, எனக்காக இந்த இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாரும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கி அது மூலமா ஏதாவது அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறது. அப்படி வைக்கும் போதும் அது சிலது ஏத்துக்க கூடியதா இருந்துச்சு அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். சிலது வந்து அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமேட்டிக் வரலாம், ஒரு கிரீவன்சஸ் உருவாகலாம். தென் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ், திடீர்னு ஒரு புது பாஸ் வர்றாங்க, அந்த பாஸ் வந்த உடனே என்ன சொல்றாங்க, என்னோட ஒர்க்கிங் டைம்லாம் நான் இன்க்ரீஸ் பண்றேன், இல்ல ஒரு 5 minutes லேட்டா வந்தா கூட நீங்க வந்து அன்னைக்கு ஃபுல் டே வந்து உங்களுக்கு நான் சேலரி கட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது புதுசா ஒரு மேனேஜ்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தாலோ, இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி சாட்டர்டேஸ், எல்லா சாட்டர்டேவும் ஆல் சாட்டர்டேஸ் ஒர்க்கிங் டேஸ், இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் பாலிசி வரும்போது என்ன ஆகும், அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் உருவாகும். இது எல்லாமே ரீசன்ஸ், அந்த கிரீவன்சஸ் எதனால எல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ். தென் இதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு கிரீவன்சஸ் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்றேன், ஆர்கனைசேஷனுக்கு நான் எடுத்துட்டு போகணும். அப்ப எடுத்துட்டு போகணும்னா நான் டைரக்டா போய் சிஇஓ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கம்ப்ளைண்ட் நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இதுக்குன்னு என்ன பண்றாங்க, சில ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் கிரீவன்சஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனுடைய இமீடியட் சுப்பீரியர் அப்படிங்கிறது என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து இப்ப நம்ம எல்லாருமே வந்து டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டீச்சர் அப்படின்னா டைரக்டா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட போக முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை எங்க எடுத்துட்டு போவோம், நம்மளுடைய இமீடியட் சுப்பீரியர். அப்ப நான் டீச்சர்னா எனக்கு இமீடியட் சுப்பீரியர் யார் இருப்பாங்க, ஒரு வைஸ் பிரின்சிபலோ ஒரு ஸ்கூல் இன்சார்ஜோ இருப்பாங்க. அவங்க இல்லாத பட்சத்துக்கு தான் நம்ம டைரக்டா வந்து என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் கிட்ட போவோம், ஒரு ஹெட் மாஸ்டர் இல்ல ஒரு ஹெட் மிஸ்டர்ஸ்க்கு எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை தான் வந்து இமீடியட் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான்னா அவனுடைய இமீடியட் சுப்பீரியர் யாரா இருப்பாங்க, அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டோட மேனேஜரா இருப்பாங்க. அப்ப அவன் அந்த மேனேஜர் கிட்ட முதல்ல போயிட்டு ஓரலா அவன் என்ன பண்ணுவான், வெர்பலி வந்து அவனோட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்ப வெர்பலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவன் அதை அப்படியே நான் எடுத்துட்டு போறேன் ஹையர் லெவலுக்கு அப்படின்னா ஓகே. சப்போஸ் இல்ல, நான் வந்து என்னதான் சொன்னாலும் எம்ப்ளாயிஸ் சொல்லிதான் நான் சொல்றேன்னு அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்க அதை எனக்கு ரிட்டன்ல கொடுங்க, அதை நான் வந்து பாஸ் பண்றேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டாப் லெவலுக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணலாம், ரிட்டனாவும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களுடைய நாட் அ கம்ப்ளைண்ட், அவங்களுடைய கிரீவன்சஸ் வந்து என்ன பண்ணலாம், எழுதி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஹை லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாரு, இதை கொண்டு போய் அங்க கொடுப்பாரு, ஹையர் லெவல் மேனேஜர்ஸ் கிட்ட இந்த மேட்டரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி
கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த இப்ப எந்த ஒரு கிரீவன்சஸ் வந்தாலும் அந்த கிரீவன்சஸ் கவனிக்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கிரீவன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்றது. கிரீவன்சஸ் கமிட்டி அப்படிங்கிறது அந்த ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க தான் விசாரிக்கணும். அது உண்மையாலுமே அது கிரீவன்சஸா இல்ல அது வந்து கரெக்ட் தானா இல்ல அவங்க மேனிபுலேட் பண்ணி சொல்லியிருக்காங்களா, இதுக்கு நம்ம ஏதாவது நம்ம கம்பெனி மூலமா ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் இது பண்ணுவாங்க, அந்த கிரீவன்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கமிட்டி மெம்பர் வந்து யாரா இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபெலோ எம்ப்ளாயிஸா இருக்கலாம், இல்ல வந்து அந்த கம்பெனி ட்ரேட் யூனியன்ல இருந்தாங்க இல்லையா அந்த யூனியன் மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல மேனேஜ்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம். இந்த மாதிரி அது அக்கார்டிங் டு த கம்பெனி அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கமிட்டி கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் போகும். இந்த கமிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறமா அந்த கமிட்டி என்ன பண்ணும்னா அந்த கிரீவன்ஸ் யாரு கொடுத்தாங்களோ அதை யாரு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்களை என்ன பண்ணுவாங்க ஒரு கன்சர்வேஷன் அவங்களுக்குள்ள ஒரு நேராவே என்ன பண்ணுவாங்க அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுடைய உண்மையான ப்ராப்ளம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்ப அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சஜஷனுக்கோ ஒரு டெசிஷனுக்கோ வருவாங்க. யாரு கிரீவன்ஸ் கமிட்டி. சப்போஸ் வந்து அதை ஒத்துக்கல, இட் இஸ் நாட் அக்செப்டட் பை த கிரீவன்ட் கமிட்டி ஒத்துக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், he may approach the management. யாரு எம்ப்ளாயி வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிட்டயே டைரக்டா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப்ல வந்து ஃபைனலா அந்த கிரீவன்சஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அக்செப்ட் ஆகும். அப்ப எம்ப்ளாயிஸாவும் இருக்கலாம் இல்ல மேனேஜ்மெண்ட்டும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப என்னென்ன ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் வந்து அவனோட இமீடியட் சுப்பீரியருக்கு எடுத்துட்டு போகணும். அந்த இமீடியட் சுப்பீரியர் என்ன பண்ணுவான், ஹையர் லெவல் மேனேஜர்ஸ் கிட்ட அதை கொண்டு போவான். அவங்க அதை என்ன பண்ணிருவாங்க கிரீவன்ஸ் கமிட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த கிரீவன்ஸ் கமிட்டி தான் இதை டிசைட் பண்ணுது, எப்படி இது வந்து உண்மையான கிரீவன்ஸா அப்படிங்கறது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயி கிட்டையும் என்ன பண்ணுது அது அவனுடைய ஒப்பீனியன் எல்லாமே கேட்டுருது. கேட்டதுக்கு அப்புறமா அந்த கிரீவன்ஸ் கமிட்டி இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஓகே அதுக்கான சொல்யூஷன் டைரக்டா எடுத்துப்பாங்க. சப்போஸ் அந்த கமிட்டி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அந்த கிரீவன்ட்ட அப்படிங்கிற பட்சத்துல அந்த எம்ப்ளாயி வந்து டைரக்டா மேனேஜ்மெண்ட் கிட்டயோ இல்ல கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் கிட்டயோ போலாம். 4th ஸ்டெப். தென் லாஸ்ட்ல ஃபைனல் ஸ்டெப்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த கிரீவன்சஸ் யார் கொடுத்தாங்களோ எம்ப்ளாயி அஸ் வெல் மேனேஜ்மெண்ட் அவங்க 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க. தட் இஸ் த லாஸ்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கிரீவன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஒரு வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஒரு வித்தின் த ஆர்கனைசேஷனா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் இதை வந்து வெளியில கொண்டு போகணும், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பத்தியே நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்டா வெளியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட இந்தியால வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ப்ரொசீஜர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 குரூப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 குரூப்பும் சேர்ந்து இந்த ரெட்ரஸல் கிரீவன்சஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து த ஃபேக்டரி ஆக்ட் 1948 1948ல கொண்டு வந்த ஃபேக்டரி ஆக்ட் அப்படிங்கிறதும், தென் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1947ல கொண்டு வந்தது, தென் த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1946ல கொண்டு வந்தது. இது 3ம் நம்ம இந்தியால இருக்கிற கிரீவன்ஸ் ரெட்ரஸல்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ரெட்ரஸல். இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க. ஒரு கமிட்டி மாதிரின்னு வச்சுக்கலாம். they were acting as a committee, grievance committee அப்படின்னு சொல்லலாம். தென் இத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எல்லா சாப்டர்லயுமே எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே நம்ம என்ன பாக்குறோம், டெக்னிக்ஸ் பாக்குறோம். அப்ப அந்த டெக்னிக்ஸ்ல இருந்து நமக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த டெக்னிக் எல்லாமே மெமரி பண்ணி வைக்கணும். டெக்னிக்கோட பேர் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். கிரீவன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் டெக்னிக், இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் அப்சர்வேஷன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கிரிப் பாக்ஸஸ், தேர்ட் ஒன் இஸ் எக்ஸிட் இன்டர்வியூ, தென் ஓபன் டோர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வ் பண்றது என்னது, அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. ஐ எம் வாட்சிங் யூ ஆல்வேஸ் 24/7 அப்படிங்கிற மாதிரி அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்படி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? இட் இஸ் த நாலேஜ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். அவங்க இது வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டின்னு சொல்லலாம்.
பார்த்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து அது கரெக்ட் தானா இல்ல இது தப்பா அப்படிங்கறத வந்து அந்த யாரோட குவாலிட்டி மூலமா அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த மேனேஜரோட குவாலிட்டி. த குவாலிட்டி ஆஃப் த மேனேஜர் தான் இந்த அப்சர்வேஷனை டிசைட் பண்ணுது. அப்ப எம்ப்ளாயோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கா, தென் இதனால ஏதாவது கிரீவன்சஸ் வந்திருக்கா, இல்ல அவன் வித்தவுட் ஏதாவது ஒரு நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி, யார் அப்சர்வ் பண்ணி, எம்ப்ளாயிவா பார்த்தே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியே நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அது ஒரு டெக்னிக். தென் வந்து கிரிப் பாக்ஸஸ், இது என்னன்னா இட் இஸ் நார்மலா எல்லா இடத்துலயும் இருக்கிறதா இந்த சஜஷன் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இதுல என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயுமே வச்சிருப்பாங்க. இது வந்து கம்பல்சரின்னு ஆயிடுச்சு. ஈவன் வந்து இப்ப ஸ்கூல்ஸ்ல கூட என்ன பண்றாங்க, இந்த கிரீவன்ஸ் பாக்ஸஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கறத வந்து கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கிரீவன்ஸ் பாக்ஸஸ் அப்படிங்கறதே அதோட நம்மளுடைய எம்ப்ளாயிஸோட ப்ராப்ளம் நம்ம எழுதி அதுல என்ன போட்டுக்கலாம், அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கலாம். அதுல அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டிலயும் ஹெட் இருப்பாங்க, அதுக்கு கீழே மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க எல்லாரும் முன்னாடி அதை ஓபன் பண்ணிட்டு அதுல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ, என்ன கிரீவன்ஸ் வந்திருக்கோ அந்த கிரீவன்ஸை படிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ப்ரொசீஜரை இது பண்ணுவாங்க. இது ஒரு சிம்பிள் டெக்னிக், கிரிப் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்றது. தென் ஓப்பன் டோர் பாலிசி. ஓப்பன் டோர் பாலிசி அப்படிங்கறதுனால என்னது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த பிராக்டிஸை வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஓப்பன் டோர் பாலிசிங்கிறது வந்து அது யாரோட டிமாண்டா இருக்கும், எம்ப்ளாயிஸோட வந்து இது இருக்கும். பட் வந்து இது எப்படி இருக்கும்னா, ஈவன் அவங்க லோயர் ரேங்க்ல இருப்பாங்க, பட் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஈஸியா போயிட்டு சிஇஓ கிட்ட அவங்களால கான்டாக்ட் பண்ணி ரெட்ரஸல் பண்ண முடியாது. பட் ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம், லோவர் லெவல்ல இருக்கவன், அதாவது எம்ப்ளாயி லோயர் லெவல்ல இருக்கவங்க தே கேன் ஈஸி அக்சஸ் டு சிஇஓ அப்படின்னு சொல்றாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் கிட்ட டைரக்டா போயிட்டு என்னோட ப்ராப்ளம் இதுதான், என்னோட கிரீவன்சஸ் இதுதான், என்னோட ரெட்ரஸலை வந்து நீங்க ஏத்துக்கங்க, ரெட்ரஸல் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்ஸ், அதை வந்து நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் டோர் பாலிசியும் வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் தேவர் ஹேவிங் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் எக்ஸிட் இன்டர்வியூ. எக்ஸிட் இன்டர்வியூ அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரிதான். இந்த இன்டர்வியூ யாரு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து நான் வந்து வேலையை விட்டு நான் போறேன், எக்ஸிட்னாலே வேலையை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப நீ ஜாப் விட்டுட்டு நீங்க போறீங்க அப்படின்னா நான் அதுக்கு என்ன ரீசன்னு கேட்கறதுக்காக ஒரு இன்டர்வியூ. நார்மலா ஒரு இன்டர்வியூ வச்சு என்ன பண்றது, அவங்கள வேலைக்கு எடுக்கிறோம். நான் சப்போஸ் அவங்க வேலையை விட்டு போறாங்க, லீவிங் த ஜாப், அவங்க ஜாபை விட்டுட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஒரு இன்டர்வியூ தான் எக்ஸிட் இன்டர்வியூ. அப்ப இதுவும் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டக்ட் பண்றது மூலமா கண்டிப்பா அந்த ரீசனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியை விட்டு போறான்னா கண்டிப்பா ஏதாவது கிரீவன்சஸ் அவன் வச்சிருப்பான். அது எனக்கு இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல, இவங்க கொடுக்குற சேலரி அஃபோர்டபுளா இல்ல, இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பா அந்த கம்பெனியை பத்தின கிரீவன்சஸ் தான் வந்து இன்டர்வியூல, எக்ஸிட் இன்டர்வியூல சொல்லியிருப்பான். அப்ப அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்றது மூலமா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. அப்ப அந்த கிரீவன்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 விதமான டெக்னிக்ஸை யார் யூஸ் பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. These are all related to the grievances. Grievances-க்கு ரிலேட்டடா இவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வெல்ஃபேர். இது இட் இஸ் மோஸ்ட் ஈஸி அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியான ஒரு லேபர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்னலாம் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது. இட் இஸ் நார்மல். அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இல்ல லைஃப் ஆஃப் த ஒர்த் லிவிங்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ்மேன்ஸ்க்கு வந்து என்ன வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வெல்ஃபேர் கொடுக்குறாங்க. இது டெஃபினிஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது யார் கொடுத்தது அப்படின்னா அக்கார்டிங் டு டோட் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுத்த ஒரு டெஃபினிஷன்ஸ். அப்ப நம்ம எப்பவுமே ஒரு டெஃபினிஷன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். தென் சேம் அதுல ஒரு கீ பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அவன் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல எக்ஸாம் எழுத போறது இல்ல, எம்சிக்யூஸ் தான் நம்ம எழுத போறோம். அப்ப எழுதுறது எக்ஸாம் இருந்தாதான் நமக்கு டெஃபினிஷன்ஸ் கேட்டா கூட நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ல கொடுத்துட்டு இது யார் கொடுத்த டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு கீவேர்ட் அதுல தெரிஞ்சிருந்தா கூட we can able to answer it. அப்ப இவர் என்ன சொல்றாரு எம்ப்ளாயி வெல்ஃபேரை பத்தி அப்படின்னு சொல்றாருன்னா, எம்ப்ளாயிக்கு வந்து
ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், கண்டிப்பா ஒரு இன்டெலெக்சுவலாவோ சோசியலாவோ வந்து அந்த எம்ப்ளாயி எப்படி இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இத எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து என்ன கொடுக்கணும்னா ஒரு ரீசனபிளான வேஜஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் வந்து என்னது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வெல்ஃபேர் கொடுக்கறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. தென் இதோட கான்செப்ட் என்ன, எம்ப்ளாயி வெல்ஃபேர் எதுக்கு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டேல கூட பார்த்தோம், எம்ப்ளாயிஸ் தான் வந்து மேனேஜ்மெண்ட்லயும் சரி இண்டஸ்ட்ரியோடைய சக்சஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கர்ஸ் தான் வந்து அந்த கம்பெனிஸ சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு கண்டிப்பா கீழே இறங்கி வேலை பாக்குறவங்க தான் ஒர்க்கர்ஸ். அப்ப அந்த ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஒரு வெல்ஃபேர் கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும். சேம் வி கேன் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். அது வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப பெஸ்ட் அவுட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இட் இஸ் கிவிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இன் ப்ரொடக்ஷன்ஸ். ப்ரொடக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா லேபர்ஸ் தான். அப்ப அவங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை எப்படி கொடுக்கணும், அப்ப அதுக்காக நமக்கு கண்டிப்பா ஒரு லேபர் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான அமைப்பு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்ங்கிறது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, சேஃப்டி, அவங்களோட சேஃப்டி அண்ட் ஆல்சோ அவனுடைய ஹெல்த், தென் அண்ட் ஆல்சோ வந்து அங்க நடக்கிற அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடந்துருச்சு, ஒரு ஹஜார்டியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு பஸ் வச்சிருக்கோம்னாலே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வே வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட எமர்ஜென்சி டைம்ல அந்த அங்க அதுக்குள்ள வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்காங்க, இது எல்லாமே வந்து அந்த சேஃப்டி மெஷர்ல தான் வரும். அப்ப அந்த லேபரா இருக்கலாம் இல்ல லேபர் வெல்ஃபேரா இருக்கலாம், அவங்களுக்காக மெயினா வந்து ஒரு 6 ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. என்னென்னலாம் 6 ப்ரோக்ராம்ஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் ரீஹாபிலிட்டேஷன்ஸ் ஆஃப் பாண்டட் லேபர்ஸ், தென் அசிஸ்டன்ஸ் டு த லேபர் கோஆபரேட்டிவ்ஸ், தென் கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும், தென் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், தென் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், தென் சஞ்சய் காந்தி சவல்பம்பம் யோஜனா. இது மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேர்க்காக. தென் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் அதோடைய ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும். அப்ப எம்ப்ளாயி வெல்ஃபேர் என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா அப்பார்ட் ஃப்ரம் த வேஜஸ் அவனுக்கு நிறைய சர்வீசஸ் கொடுக்கறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதும் அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றது, இது எல்லாமே எதுல வரும், எம்ப்ளாயி வெல்ஃபேர்ல வரும். அப்ப அவனுடைய பேசிக் பர்பஸ் அவனுடைய லைஃப வந்து அவனுடைய ஒர்க்கிங் கிளாஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எம்ப்ளாயி வெல்ஃபேர் வந்து தேவைப்படுது. இது எப்படி இருக்கணும், டைனமிக் கான்செப்டா இருக்கணும். டைனமிக் கான்செப்ட்னாலே நம்ம பார்த்தோம், இட் இஸ் ரெடி டு அடாப்ட் த நியூ திங்ஸ். புதுசா ஏதாவது டெக்னாலஜியோ இல்ல புதுசா ஏதாவது வரும்போது கண்டிப்பா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற கான்செப்டா இந்த வெல்ஃபேர் வந்து இருக்கணும், எம்ப்ளாயி வெல்ஃபேர் இருக்கணும். இதுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. இந்த வெல்ஃபேர் வந்து வாலண்டரியாவும் இருக்கலாம் இல்ல ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கலாம். வாலண்டரிங்கிறது அந்த கம்பெனி தானா வந்து இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கலாம் இல்லையா. இப்ப வந்து அந்த ஏதோ ஒரு எனக்கு அந்த கார் கம்பெனியோட பேர் வந்து எனக்கு தெரியல, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கீழே வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது அவங்க நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சக்சஸ்ல ரீசெண்டா நியூஸ்ல பார்த்தேன். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு வெல்ஃபேர் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் தான். அது வந்து வாலண்டரியா கொடுக்கறது. தென் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கண்டிப்பா இதெல்லாம் பேசிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. தென் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னா, எதுக்காக எம்ப்ளாயி வெல்ஃபேர் தேவைப்படுது. அப்ப எம்ப்ளாயருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். தென் அந்த எஸ்பெஷலி எம்ப்ளாயிஸ்க்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் த லாயல்டி அண்ட் மொரேல் ஆஃப் த எம்ப்ளாயி. கண்டிப்பா இது என்ன பண்ணும், ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும் போது எம்ப்ளாயோட லாயல்ட்டியும் அவங்களோட முறையிலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். தென் லேபர் டர்ன் ஓவரை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். அப்ப எம்ப்ளாயிஸ்க்கு நீ சம்பளம் மட்டும் கொடுத்தனா அவன் வேலை செய்வான், பட் சம்பளத்தோட சேர்த்து நீ வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குற அப்படின்னா கண்டிப்பா அவன் உன்னோட கம்பெனிஸ்லயே வேலையை கண்டினியூ பண்ணுவான். அதுதான் வந்து ட்ரிக்.
அப்ப சேலரிங்கிறத தாண்டி நம்ம வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது கண்டிப்பா அவன் ஆப்சென்ட் ஆக மாட்டான், கரெக்ட் இந்த வேலை விட்டுட்டு வேற வேலை போகவும் மாட்டான், நம்ம கம்பெனிலேயே அந்த எம்ப்ளாயி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். தென் இந்த வெல்ஃபேர் மெசேஜ் வந்து இப்ப நான் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு எல்லாத்துக்கும் காரே வந்து பிரசன்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது, அப்ப வெளியில இருந்து அதை நியூஸ்ல போடுறாங்க. அப்ப நியூஸ்ல போடும்போது ஒரு பப்ளிக் இமேஜ் கிரியேட் ஆகும். அப்ப அந்த கம்பெனி மேல ஒரு குட்வில் கிரியேட் ஆகும். அப்ப அந்த என்டர்பிரைசஸ்க்கு ப்ராஃபிட் கிடைச்சா அது எம்ப்ளாயிஸ்க்காக அவங்க செலவு பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பப்ளிக் இமேஜ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் தான். தென் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப், அந்த இண்டஸ்ட்ரியல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டிக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கும் இந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர். தென் ஏஜென்சிஸ் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர். நம்ம இப்பதான் ஒரு பாட்டுக்குள்ள வரோம். இந்த வெல்ஃபேர்லாம் யாரு கொடுப்பாங்க, இது யாருக்கு கீழே வருது, என்னென்னலாம் ஏஜென்சிஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி பாத்துருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் பத்தி கொடுக்குறாங்க. அப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கொடுத்திருக்கு, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே கொடுத்திருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கிரீவன்சஸ்க்கு வந்து ஒரு ஆக்ட் பார்த்தோம், ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒன் மோர் ஆக்ட் இஸ் கிவன், மைன்ஸ் ஆக்ட் 1952. இந்த ஆக்ட் படி நீ வந்து ஒரு இந்த ஃபேக்டரியில நீ வந்து எம்ப்ளாயி வைக்கிற அப்படின்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீ கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜென்ட் சொல்லுது. அப்ப நீ வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு எம்ப்ளாயியை நீ ஒர்க் பண்ண வைக்கிற அப்படின்னா அந்த மைண்ட்ல வந்து கண்டிப்பா நீ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீ ஆட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு டேஞ்சரஸா நடந்துருச்சு, இல்ல ஏதாவது ஒரு தீ விபத்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீ அந்த எம்ப்ளாய ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிடணும், சேஃப் பண்ணிடணும். அதுக்கு அவனுக்கு நீ என்னென்னலாம் வந்து சேஃப் கார்டா கொடுக்குற, இல்ல நீ அதுல ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு ட்ரெஸ் வந்து சூட் எல்லாம் வந்து எப்படி கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா, ரொம்ப டீப்பா ஒரு உள்ள போயிட்டு ஒரு அந்த சுரங்கத்துக்குள்ள போய் வேலை பார்க்கும்போது அவனுக்கு அந்த தேவையான அளவு ஆக்சிஜன்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா, இது எல்லாமே இந்த மைண்ட்ஸ் ஆக்ட் 1952 என்ன பண்ணும், கவனிச்சுட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். அப்ப அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா யாருக்கு நம்ம பதில் சொல்லணும், அவங்களுக்கு தான், அந்த ஏஜென்சிக்கு நம்ம பதில் சொல்லணும். தென் இந்த ஆக்ட் வந்து இப்ப ஈவன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஃபேக்டரியில வந்து கரெக்டான ரெஸ்ட் ரூம் இருக்கணும், ரெஸ்ட் ரூம்லயும் லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ்க்கு தனியா அந்த மாதிரி இருக்கணும். தென் அவங்க ரெஸ்ட் ஈவென்ட் ஷெல்டர்ஸ் அவங்க தனியா இருக்கிற மாதிரி ஒரு ரூம்ஸ் கொடுக்கணும், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே வந்து எம்ப்ளாயோட வெல்ஃபேருக்காக கொண்டு வந்ததுதான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர ஆக்ட் 2. தென் கமான் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல நமக்கு நிறைய யூடிஸ் இருக்கும், நிறைய ஸ்டேட் இருக்கும். யூடிஸ் அப்படிங்கிறது இந்த யூனியன் டெரிட்டரிஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. தென் ஸ்டேட்ஸ், டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்னது ரெஸ்பான்சிபிள். அதுதான் என்ன கொடுக்குதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக. நீ ஒரு எம்ப்ளாயிஸ் வச்சிட்டு இருக்க அப்படின்னா அண்டர் த லேபர் லா படி நீ எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணுவான். என்ன பண்ணுவான், திடீர்னு விசிட்டுக்கு வருவாங்க, விசிட்க்கு வந்து அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க. நீங்க எந்த டைமுக்கு நீங்க வேலைக்கு வரீங்க, எந்த டைமுக்கு நீங்க வேலையை விட்டு போறீங்க, கரெக்டா 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்றீங்களா, இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றீங்களா, நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுக்கு அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தனியா இன்சென்டிவ்ஸ் கொடுக்குதா, இல்ல சேலரியிலேயே கழிச்சுக்கிறாங்களா, இந்த மாதிரி அவங்க திடீர்னு சடனா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. ப்ராப்பரா வென்டிலேட்டடான ரூம்ஸ் இருக்கா, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கா, இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ஃபேக்டரி விசிட் போயிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயி கமிஷன்ஸ், வெல்ஃபேர் கமிஷன்ஸ். தென் ஈவன் எம்ப்ளாயர் தான் வந்து என்ன பண்றாங்க, அந்த எம்ப்ளாயி வெல்ஃபேரை வந்து பண்ணி கொடுக்கறதே யார் தான் அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாயர் தான். அப்ப நம்ம இந்தியால வந்து எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிறது they were also coming under the agency of the employee welfare. இது அவங்க நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு வெல்ஃபேரா குடுக்குறாங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே அவங்க கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத அது ஒரு இந்தியால வந்து இவங்களையும் ஒரு ஏஜென்ட்டாவே வந்து எடுத்துக்கிறாங்க. தென் ட்ரேட் யூனியன் பத்தி நம்ம எஸ்டர்டே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப ட்ரேட் யூனியன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர்
வெல்ஃபேருக்காக கொடுக்கறதுதான். அப்ப இந்த ட்ரேட் யூனியன்ல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கிரீவன்சஸ் எல்லாமே கேட்டுட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அப்ப இதுல என்னென்ன மாதிரி ஏஜென்சிஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் யூனியனா இருந்துச்சுன்னா ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் நடக்கும், தொட்டதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துட்டே இருக்கும். இப்பெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அது தப்பான மோட்டிவ்ல நடந்துருச்சுன்னா ஒண்ணு அந்த ஸ்ட்ரைக்ல இன்வால்வ் ஆன எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படி இல்லையா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப கூட யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்க ட்ரேட் யூனியனை எப்படி நடத்துவாங்க, ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர் வந்து எப்படி நடத்துவாங்க, அப்ப அவங்களுக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து அகமதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் அசோசியேஷன்ஸையும் அண்ட் மஜூர் சபா கான்பூர்ல இருக்கிற 2 அசோசியேஷன்ஸ் ட்ரேட் யூனியன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் அதர் ஏஜென்சிஸ் இதெல்லாம் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ட்ரேட் யூனியன் இது இல்லாம வேற என்ன ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சம் philanthropic and charitable and also social service organizations எல்லாம். இந்த சேவா சதன் சொசைட்டி அப்படின்னா வந்து ஒண்ணும் இல்ல, சேவை பண்றதுக்காகவே வந்து சில சொசைட்டிஸ் இருப்பாங்க. ஒரு வெல்ஃபேர் யூனியன் இருப்பாங்க, உமன் வெல்ஃபேர் யூனியன் இருப்பாங்க. உமனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வந்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த ரெட் கிராஸ்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இது கீழே தான் வருவாங்க. ரெட் கிராஸ் எம்ப்ளாயிஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய வந்து ஏஜென்சிஸும் செயல்படுறாங்க. இட் இஸ் கம்மிங் அண்டர் த எம்ப்ளாயி வெல்ஃபேர். இப்பதான் வந்து நம்ம எம்ப்ளாயி வெல்ஃபேர் என்னென்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். அப்ப எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்னலாம் வெல்ஃபேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராமுரல் அப்படின்னு சொல்றது. இன்ட்ராமுரல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து வீடு கொடுக்கறது, சாரி கேண்டீன் கொடுக்கறது, ரெஸ்ட் ரூம்ஸ், தென் யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கறது, கிரீச்சர்ஸ் அதாவது அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்கறது. இது எல்லாமே வந்து அதாவது வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள வர்றது இன்ட்ரா முரல் அப்படின்னு சொல்றது. எக்ஸ்ட்ரா முரல் அப்படின்னு சொல்றது அவுட் சைடு த ஆர்கனைசேஷன்ஸ். அவுட் சைடு த ஆர்கனைசேஷன்ஸ்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன்ஸ் கொடுக்கறது, சைல்டு வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது. சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க அவங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூம் மாதிரி அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சைல்டு வெல்ஃபேர் கம்யூனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தென் ஈவன் நிறைய கம்பெனிஸ் வந்து பாருங்க அங்கேயே வந்து அவங்களே ஒரு ஸ்கூல் கட்டி கூட கொடுத்துருப்பாங்க, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். தென் அந்த எஜுகேஷனுக்கு பண்ற செலவெல்லாம் யார் ஏத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியே ஏத்துப்பாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ். வீடு கட்டி கொடுக்கறது, தென் லீவ் டிராவல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து வித் சேலரியோட, தென் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கறது. கம்பெனிஸ்லயே நம்ம லோன் வாங்கணும்னா வட்டியே இல்லாம லோன் வாங்கிக்கிறது. தென் ஒர்க்கர்ஸ் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ், இது பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி நேவில இருக்கவங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு கேண்டீனே இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனில இப்ப இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு கேண்டீன் இருக்கும். அந்த கேண்டீன்ல பாத்தீங்கன்னா இங்க நார்மல் பிரைசஸ் விட ஒரு 25 to 30% என்ன பண்ணுவாங்கன்னா பிரைசஸ் கம்மியா வச்சு கொடுப்பாங்க. அவங்களே ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்டோர் வச்சிருப்பாங்க ஒர்க்கர்ஸ்க்காகவே. தென் ஒகேஷனல் கைடன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில கைடன்சஸ் எல்லாம் கொடுக்கறது. இது எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா முரல் அப்படிங்கிறதுல வருது. இன்ட்ரா முரல்ங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள அவனுக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க முடியுமோ அது வந்து இன்ட்ரா முரல். எக்ஸ்ட்ரா முரல்ங்கிறது அவுட் சைடு த ஆர்கனைசேஷன்ஸ் அவனுக்கு நான் என்னென்னலாம் வெல்ஃபேர் பண்ணி கொடுக்க முடியுமோ அது வந்து எக்ஸ்ட்ரா முரல் அப்படின்னு சொல்றது. Then types of employee welfare. Types of employee welfare. வெல்ஃபேர்ல அவனுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டுச்சரி வெல்ஃபேர் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாட்டுச்சரி அப்படிங்கிறது என்னன்னா லீகல் ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே வர்றது எல்லாமே ஸ்டாட்டுச்சரி வெல்ஃபேர் ஒர்க். தென் வாலண்டரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்றது இட் இஸ் இன்க்ளூடிங் த ஆக்டிவிட்டி ஆஃப் வாலண்டரி ஒர்க்ஸ். எம்ப்ளாயருடைய வாலண்டரி. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு கார் பிரசன்ட் பண்றது, இல்ல அவங்கள வந்து ஒரு டூர் கூட்டிட்டு போறது, ஒரு வெக்கேஷன்ஸ்க்காக ஒரு டூர் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி வாலண்டரியரா செயல்படுறது. தென்
சோசியல் இன்சூரன்ஸும் அவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு பீரியாடிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பளத்திலே கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. அதை எடுத்துட்டு இன்சூரன்ஸ் அவங்களே கட்டுவாங்க. அந்த எம்ப்ளாயருக்கோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றது. அப்ப அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது மூலமா அவங்க ஹோல் ஃபேமிலிக்கே வந்து ஃப்ரீயா வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிஎஃப் பிடிக்கிறது, ப்ராவிடென்ட் ஃபண்ட், மந்த்லி ஒரு பிஎஃப் கொடுக்கறது. அதுல 12% என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸ்ல இருந்து வாங்குவாங்க. பேசிக் பேல இருந்து அவனோட பேசிக் சேலரி எவ்வளோ அந்த சேலரியில இருந்து 12% எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயரும் என்ன பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆகும், மந்த்லி அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி அவனோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கும். அப்புறம் ஒரு சர்டன் பீரியட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்லயோ இல்ல இட் இஸ் த நீடட் டைம்லயோ அவன் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சோசியல் இன்சூரன்ஸ் கொடுக்கறது, பிஎஃப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. தென் சோசியல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன பிஎஃப் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் வேலையில இருக்கிற வரைக்கும் அவன் வேலையில ஒர்க் பண்ணுவான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், வேலை போயிட்டதுக்கு அப்புறமா இல்ல வேலை அவனோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்க்கு அப்புறமா அவனுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து கொடுக்கறது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோசியல் அசிஸ்டன்ஸ்க்கு கீழே வருது. தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர். நெக்ஸ்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டி எம்ப்ளாயி வெல்ஃபேர். என்னென்னலாம் சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க. நீ அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அது அவங்களுடைய காம்பன்சேஷன் கொடுக்கறது. தென் சிக்னஸ் பெனிஃபிட் இன் கேஷ் அமௌண்ட் கொடுக்கறது. தென் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கொடுக்கறது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கறது. நீ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. தென் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அவங்க இப்ப லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்களே கன்சீவா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட டெலிவரி டைம் வரைக்கும் கொடுக்கறது. ஈவன் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு கூட என்ன பண்றாங்க, அவங்க ஒய்ஃபோட மெட்டர்னிட்டி டைம்ல அவங்களுக்கு லீவ் வந்து கொடுக்குறாங்க, சேலரியோட லீவ் கொடுக்குறாங்க. மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஜென்ஸுக்கும் கொடுக்குறாங்க. ஜென்ஸுக்கும் கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் அந்த டைமிங்ல நீங்க அவங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல கொடுக்கறது கிடையாது, சில கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த மெட்டர்னிட்டிக்கு என்னெல்லாம் செலவு வருதோ அது ஃபுல்லாவே யார் கொடுத்துருவா, கம்பெனி கொடுத்துரும். அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் 2 சில்ட்ரன் மேக்சிமம் 2 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்க, அந்த மெட்டர்னிட்டிக்கு ஆகிற செலவெல்லாம் கொடுக்குறாங்க. தென் சர்வைவர் பெனிஃபிட்ஸ். நான் இப்ப திடீர்னு வந்து விலைவாசி எல்லாம் ஏறிட்டே இருக்கு அப்படின்னா கூட அதை வந்து அவங்க காம்பீட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து சோசியல் செக்யூரிட்டி எம்ப்ளாயி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றது. தென் ஆர்ட் 41 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அது என்ன சொல்லுது அப்படின்னா அவனுக்கு ஒரு லிமிட் கொடுக்கணும். ஒரு எக்கனாமிக் கெப்பாசிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு லிமிட்ல இருக்கும். அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்போது, ரொம்ப செக்யூரிட்டிஸா இருக்கும்போது இட் இஸ் த ரைட் டு ஒர்க். அவன் வேலை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கோ த சேம் அவனை எஜுகேட் பண்ணணும். டு எஜுகேட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். சப்போஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிட்டான், அவனுக்கு வயசாயிடுச்சு, இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் டிசேபிள் ஆயிட்டான், அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, இல்ல சிக்னஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா நோக்கத்திலையும் சிந்திச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. வேலையில இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருக்க யாராவது ஒருத்தருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கோ இல்ல அவங்க பசங்களுக்கோ வேலை கொடுக்கறது. இல்ல அவங்க வேலையில இருக்கும்போது சிக்னஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க ஃபேமிலியில யாருக்காவது கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் செக்யூரிட்டி எம்ப்ளாயி வெல்ஃபேருக்கு கீழே வருது. தென் எம்ப்ளாயி வெல்ஃபேர்ஸ்ல வந்து சில ப்ரொவிஷன்ஸ், ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன்ஸ், நான் ஸ்டாட்டுட்டரி படிச்சோம் இல்லையா. அப்ப இந்த ஸ்டாட்டுட்டரி அப்படிங்கிறது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. தென் ஃபெசிலிட்டி ஃபார் சிட்டிங்ஸ், அவங்களுக்கு ஒரு ஏரியாஸ் வந்து அதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கொடுக்கறது. தென் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து ரெடியா வச்சுட்டு இருக்கிறது. தென் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. தென் ஸ்பிட் ஓன்ஸ் அண்ட் லைட்டிங், இந்த மாதிரி வந்து இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி வெல்ஃபேர் ஸ்கீம்ல வரும். தென் நான் ஸ்டாட்டுட்டரி ஸ்கீம்ல என்னென்னலாம் வரும், இல்ல சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. நான் ஸ்டாட்டுட்டரி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்றது இட் இஸ் அ ரெகுலர் மெடிக்கல் செக்அப் கொடுக்கறது. மந்த்லியோ இல்ல இயர்லி ஒன்ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ செக்அப், ஐ கேம்ப்,
இல்லைன்னா வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து ஹெல்த் செக்அப், பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி மெடிக்கல் செக்அப் வந்து ரெகுலரா கொடுக்கறது. இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி ரெகுலரா கொடுக்கும். அது ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பாங்க. ஈவன் அவங்க ஹோல் ஃபேமிலிக்கு கூட தருவாங்க. தென் ஃபிளெக்ஸி டைம் கொடுக்கறது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் ஆஃப் கன்வீனியன்ட் கொஞ்சம் அவங்களுடைய ஒர்க் கண்டிஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி கொடுக்கறது. தென் எம்ப்ளாய்க்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றது. சில வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து நான் ஸ்டாட்டுட்டரி ஸ்கீம்ஸ்க்கு கீழே வரும். தென் now we are having some theories of employee welfare, labor welfare. சில தியரிஸ் கொடுத்திருக்காங்க. பாலிசி தியரி, ரிலீஜியஸ் தியரி, then philanthropic theory, public relations theory, social theory. இது எல்லா டைப்ஸும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து the policy theory அப்படின்னு சொல்றது it is based on the content, அவங்களோட மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெல்ஃபேரை பத்தி பேசுறது. ஒரு லேபருக்கு தேவையான ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டான வெல்ஃபேர் வந்து இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the policing தியரியில கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு கம்பல்சனும் இல்லாம, வித்தவுட் த கம்பல்சன் ஒரு எம்ப்ளாயர் அவனுக்கு ஒரு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அந்த ஒர்க்கருக்கு அவன் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது வந்து பாலிசிஸ் தியரி அப்படின்னு சொல்றது. தென் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்றது, இப்ப நம்ம நார்மலாவே நம்மள ஒரு மேன் அப்படின்னா நம்மள என்னன்னு சொல்றாங்கன்னா ரிலீஜியஸ் அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிலீஜியஸ் அனிமல்னா என்ன அர்த்தம்? அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி, நம்மளுடைய ரிலீஜியஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி அவனுக்கு ஒரு வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது ரிலீஜியஸ். அப்படின்னா என்ன, அந்த ரிலீஜியஸ் டைம்ல அவனுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வரலாம், அவனுடைய கல்ச்சர்ஸ் வரலாம், அந்த டைம்ல எல்லாம் அவனுக்கு லீவ் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, சம் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ரிலீஜியஸ் தியரிஸ்ல வருது. அண்ட் philanthropic theory அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, man is a love of mankind. கண்டிப்பா அவனுக்கு ஒரு என்ன தேவைப்படும், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ். அதாவது லவ்விங் அப்படிங்கிறது அவனை வந்து நல்லபடியா நடத்துறது, அவனை ட்ரீட் பண்றது, இது எல்லாமே இதுக்கு அண்டர்ல வரக்கூடியது. இட் இஸ் philanthropy தியரி. பாலிசி தியரிங்கிறது என்ன அப்படின்னா அவனுக்கு தேவையான மினிமம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. ரிலீஜியஸ் தியரி அப்படிங்கிறது அவனுக்கு ரிலீஜியஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த இதையும் யோசிச்சு கொடுக்கறது. தென் philanthropic தியரி அப்படின்னு சொல்றது அவனை வந்து எப்படி அவனை வந்து ஒரு மனுஷனா நடத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மேன் கைண்டா நடத்துறது, அன்பா நடத்துறது, அது எல்லாமே இதுக்கு கீழே வரும். தென் ட்ரஸ்டிஷிப் தியரி. ட்ரஸ்டிஷிப் அப்படின்னாலே வந்து என்னதான், அவனுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இது கொடுக்கறது. அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரியல் அண்ட் எம்ப்ளாயர் ஹோல்ட், அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம், இல்ல ப்ராஃபிட்ஸா இருக்கலாம். அது எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் presenting and profits acquiring them in a trust. ஒரு ட்ரஸ்ட் மூலமா கொடுக்கணும். இந்த 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரிஸ், the policy theory, religious theory and the philanthropic theory, trusteeship theory அப்படின்னு சொல்றது. the next theory என்னன்னு பார்த்தோம்னா placatic theory. according to this theory, timely and periodical act of welfare.